டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஜூபிட்டர் நோட்புக்கை வச்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டை என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்மளோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு அன்டைட்டில் பார்த்தோம். ஓகே, இதுதான் லாஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தது. ஸோ இதிலே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இம்போர்ட் numpy as np அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி போன வீடியோவிலே பார்த்துருக்கோம் numpy எப்படியெல்லாம் கால் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒரு அரே கிரியேட் பண்ணணும். அந்த அரே எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா, நார்மலாக சிம்பிளாக கிரியேட் பண்ணலாம். a ஈக்குவல் டு என்ன மாதிரி சொல்லியிருக்கேன், np.array. ஓகேவா, அதில் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஓப்பன் பேஸ் க்ளோஸ் பேஸ்க்குள்ளே நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அதில் வந்து நம்ம ஒரு லிஸ்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 20, 30, 40 இப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம நார்மலாக ஏ அப்படின்னு கொடுத்து நம்ம ரன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன் எரர் மாதிரி ஏன் வந்தது அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த ஜூபிட்டர் நோட்புக்கை பொறுத்தவரை நம்ம வந்து ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம்னா அது வந்து மென்ஷன் பண்ணி ரன் பண்ணி காட்டணும். அப்போ தான் அதை எடுத்துக்கும். இது நம்ம டேரெக்டாக இதை மட்டும் ரன் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த ஃபைலில் ரன் பண்ணால் எடுத்துக்காது. ஸோ ஃபஸ்ட் லைன் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், அடுத்து இந்த லைன் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அடுத்து இந்த லைன் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது வந்து இண்டிகேட் பண்ணணும். ஸோ ஏன்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ நார்மலாக ஒரு அரேங்கிறது வந்துச்சு. எனக்கு வந்து வெறும் லிஸ்ட்டு மட்டும் வேணும்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், 20 கொடுத்துக்கலாம். ஓகேவா, நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சின்னதாக பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, சிங்கிள் ஒரு லிஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதே ஃபார்மெட்டில் வேணும்னா அதே மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இப்போ சரி ஓகே இந்த மாதிரினா ஓகே, ஒரு சின்ன லிஸ்ட்டு வந்து நம்ம டைரெக்டாக டிக்ளேர் பண்ணலாம். லூப் மாதிரி எனக்கு 1லேருந்து 100 வரணும் ஓடணும்னா லிஸ்ட் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி இருக்கணும். 1, 2, அப் டு 100 வரலும் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒன்று டைப் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னாக்கா இதில் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பையை பொறுத்தவரையிலும் நம்ம வந்து ஃபாருங்கிறது மாதிரியே இதுலேயும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் b ஈக்குவல்ட்டுன்னு வச்சுக்கோங்க. b ஈக்குவல் டு np.arrayன்னு கொடுத்துட்டோமா. இந்த அரேயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, np.arrayன்னு கொடுக்கறது பதிலாக a range, என்னது ரேஞ்சுன்னு கொடுக்காம a range. ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் a range. ஓகே, இந்த a range கொடுத்துட்டு அதில் ஸ்டார்டிங் வேல்யூ என்ன 1, எண்டிங் வேல்யூ 100. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்ட் பின்னு கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து 1 to 99 வரலாம், 0 to 99 வரலாம் எடுத்துக்கும். ஏன்னா 100ங்கிறது கண்டிஷன் ஃபெயில் ஆகும், அதனால அப் டு முன்னாடி உள்ள நம்பர் 99 வரலாம் எடுத்துக்கும். ஓகே, எனக்கு வந்து ரெண்டு நம்பர், அதாவது 1, 3, 5 இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கமா கொடுத்து 2ன்னு கொடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு எடுத்துகிட்டு வரும். இது பேர் வந்து ஏ ரேஞ்ச் அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணுறது, அதாவது ரேஞ்ச் பேஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா. ஓகே, இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த b 1 to 99 வரலும் ஒரு 2 எடுத்துகிட்டு வந்து 1, 3, 5 இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஆட் நம்பராக எடுத்துகிட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு ரீஷேப் பண்ணுறேன். ரீஷேப்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ரீஷேப் அப்படின்னா என்னென்னா, எனக்கு என்ன டைமென்ஷன் 2 டைமென்ஷனலாக வேணுமா 3 டைமென்ஷனலாக வேணுமா அப்படின்னாக்கா எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னா, ரீஷேப்னு ஒன்று வச்சு நம்ம வந்து டைமென்ஷனாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படின்னாக்கா d.reshape. ஸோ அந்த ரீஷேப் கொடுத்துட்டு என்ன டைமென்ஷன் எவ்வளோ இதில் வேணும், எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணும். இப்போ எனக்கு வந்து 3,2 அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுங்க. இப்போ எனக்கு எப்படி வரும் அப்படின்னாக்கா, ஸோ சாரி 30, 20 கொடுத்துக்கலாம். cannot resist. ஸோ மொத்த நம்பர் எவ்வளோ இருக்கு,
செக் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதான் எரர் வருது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே 50 நம்பர் இருக்குது. ஸோ 25(2)ன்னு கொடுத்துக்கலாமா? 25(2)ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா b டாட் reshape அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன வந்துடும், எனக்கு வந்து ரெண்டாக பிரித்து எனக்கு வந்து இது ஒரு காலமும் இது ஒரு காலம், அதாவது 2 காலம், ரெண்டு காலம்ஸில் எனக்கு வந்து 25 ரோஸ். இப்போ எனக்கு 25 மொத்தம் 50 ஃபீல்டு தான் இருக்குது. அதனால தான் எரர் வந்துச்சு. நம்ம வந்து ஜாஸ்தியாக ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தோம், அதனால எரர் வந்தது. மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ நமக்கு வந்து இப்போ 25(2) கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா ரீஷேப் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. எப்படின்னா 2 காலம் வச்சுருக்கு. இப்போ எனக்கு 10, அதாவது 10 கொடுத்து 5ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 5 வேணும், அதாவது 5 காலம்ஸ் இருக்கணும், 10 ரோஸ் இருக்கணும். அப்படின்னாக்கா எனக்கு வந்து 5 காலம்ஸ், ஓகேங்களா? எனக்கு எத்தனை ரோஸ் இருக்குது, அந்த ரோஸ் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக அது வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே வந்து நம்மளால் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் சைஸ் அப்படின்னா என்னன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து நம்ம சைஸுங்கிறத பார்ப்போம். இந்த சைஸுங்கிறது என்ன அப்படின்னா பியோட சைஸ். இப்போ வந்து மொத்தம் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை சைஸ் இருக்குது அப்படின்னா பி டாட் சைஸ்ன்னு கொடுத்துக்கலாம். பி டாட் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ அந்த லிஸ்ட்டில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இங்கே லென்த்துன்னு செக் பண்ணாலும் இது வந்து நார்மல் கோர் பைத்தானில் வச்சு நம்ம செக் பண்ணுறது. ஸோ இந்த நம்பையில் வச்சு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக அந்த நேமு டாட் சைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோது இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் இது என்ன டைமென்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா b டாட் ஷேப். b டாட் ஷேப்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இப்போ 3,2ன்னு வரும். இப்போ இது மிஸ்டேக் வந்திருக்கு. இப்போ எத்தனை டைமென்ஷனில் அந்த மாதிரி வரும். இதில் வந்து நம்ம 15 வந்திருக்கு, மொத்தம் நம்பர்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இது நான் மறுபடியும் இந்த சைஸ் என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேட்டா டைப்பு. இந்த டேட்டா டைப்பை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா டேட்டா டைப். இப்படி நம்ம வந்து பைத்தானில் வந்து டேட்டா டைப் வந்து எப்படி மென்ஷன் டைப்னு மென்ஷன் பண்ணுவோம். இதில் வந்து டி டைப், நாட் டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா டி டைப்புங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ பி டாட் டி டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நமக்கு உள்ள இருக்க எல்லா நம்பர்ஸும் என்ன இருக்குன்னாக்கா இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பேசிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். இதுக்கப்புறம் 3 டைமென்ஷனல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.